Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரோட்டு சைடு பட்டாணி மசாலா. இது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த ரோட்டு சைடுல இருக்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயும் ரெடி பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் வைஸும் பக்காவா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரோட்டு சைடு பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இதுக்காக சரியா ஒரு கப் அளவுக்கு பட்டாணி, நான் வந்து ஒயிட் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பச்சை கலர் பட்டாணி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 250 கிராம் அளவு கப்ல ஒரு கப் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 3ல இருந்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3 விசில் அடிச்சு நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒன்னத்தை மட்டும் லேசா கை வச்சு அமுத்தி பாருங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும். இப்ப இதை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு பழுத்த தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாவா ஒரே ஒரு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேருங்க. அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இதெல்லாம் ஃபிளேவர்ஸுக்கு போட்டாதான் ரோட்டு சைடு அந்த பட்டாணி மசாலா மாதிரியே டேஸ்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பா சேருங்க. அப்புறமா கொஞ்சமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்ப இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். இப்ப இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். இப்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுமே ஒரே ஒரு கிராம்பு மட்டும் தான் சேர்க்கணும். இதுல வேற எந்த இறைச்சி மசாலா எதுவும் சேர்க்க கூடாது. ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட், அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை லேசா அலசி ஒரு 1/2 கப் தண்ணி போல சேருங்க. சேர்த்துட்டு இப்ப இது லேசா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இது நல்லா இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடவே கடைசியா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருந்தோம்ல பட்டாணி, அது எல்லாத்தையும் அந்த தண்ணியோட சேருங்க. நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்க கிடையாது. அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த டைம்ல தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நான் கொதிக்க விட போறேன். கொஞ்சமா நல்லா வத்த ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லாவே இந்த அளவுக்கு திக்கா வத்தி வரணும். கிரேவி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். இப்ப வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாவே சர்வ் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, அப்புறமா கேரட், இது கூடவே கொஞ்சமா ஆனியன் லீவ்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இது தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இப்படியே சூடாவே சர்வ் பண்ணணும். இது எவ்வளவுக்கு சூடா இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இதை வந்து பரிமாறுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப பட்டாணி மசாலா கொஞ்சமா வச்சுட்டு கொஞ்சமா இதுக்கு மேலோட்டமா ஆனியன் தூவிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா கேரட், இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேருங்க. சேர்த்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சமா கார்ன்ஃபிளேக்ஸ் இதுவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் இதோட ருசியே அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.